கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். யோசனையே பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. தேடியம்மை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினம் தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னிப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூலை கல்லே, ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர், பிரைஸ் தி லார்ட். டாக்டர் மாரிகனி, பிரைஸ் தி லார்ட். ஜானகி அம்மாள், பிரைஸ் தி லார்ட். டேனியல் ராஜேஷ், பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள், பிரைஸ் தி லார்ட். ஜெயந்தி அக்கா, எங்க சம்பந்தி அம்மா, பிரைஸ் தி லார்ட். வசனத்துக்குள்ள வருவோமா? யாக்கோபு 5வது அதிகாரம் 10வது வசனம். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தினதற்கும் நீடிய பொறுமைக்கும் திஷ்டாங்கமாக வைத்துக் கொள்ள. இவர் பணக்காரங்களை சாடிட்டார். இதை விட சொல்ல முடியாது. அவங்க மரணம் நித்தியத்தனை இழந்துட்டீங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து, வருகை குறித்து யார்கிட்ட பேசுறோம்? சகோதரர். துன்பப்படுகிறாங்க, வேதனைப்படுறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, அவங்கள கொலை செய்யறாங்க. இவ்வளவு நடந்துருச்சு. இப்ப செய்திய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முடிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஐயா, நீங்களுக்கு இது உங்களுக்கு புதுசு கிடையாது. ஐயா, இது உங்களுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே இது போல பாடுகள் வழியாக போன தீர்க்கதரிசிகளை நினைத்துக் கொள்ளுங்க. அந்த தீர்க்கதரிசிகள் எப்படி வருவாங்கன்னா, ஆண்டோடைய நாமத்துல வருவாங்க. ஆண்டோடைய நாமத்தினால பேசின தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார்ங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும்.
தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தினதற்கு. துன்பப்படுவாங்க, துன்பப்படாம இந்த பாதையில போகவே முடியாது. துன்பம் உண்டு, வேதனைகள் உண்டு, அநேக உபத்திரங்கள் வழியாக நம்ம பரலோகத்துக்கு போகணும். ரைட். நீடிய பொறுமை. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? நீடிய பொறுமை இருந்துச்சு. அதை நீங்க திஷ்டாங்கமாக வைத்துக்கணும். திஷ்டாங்கம்னா என்ன சொல்லுங்க? உதாரணமாக வைத்துக்கணும். சரி, துன்பம், நீடிய பொறுமைங்கிறது ஒரு பிரிக்க முடியாத ஒரு காரியம். இத நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு தீர்க்கதரிசியை நம்ம பார்க்க போறோம். ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை. அந்த தீர்க்கதரிசியுடைய பெயர் எரேமியா. சரி, எரேமியாவை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எரேமியா 1வது அதிகாரம் 1வது வசனத்துல எரேமியாவை ஆண்டவர் அழைக்கிறார். எரேமியாவுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். திஸ்பியனாகிய எலியா, கிறிஸ்டியனாகிய, அப்பா கிடையாது, அம்மா பேர் கிடையாது, அவனுடைய வம்ச வரலாறு கிடையாது, தாத்தா பேர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன பேக்ரவுண்ட் வந்தான்னு கேட்குது. ஆனா ஒண்ணு, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் எலியா, அது அவருடைய இன்ட்ரோடக்ஷன். இங்க எரேமியாவுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போம். 1வது அதிகாரம் 1வது எரேமியா 1:1. பென்னியமின் தேசத்தில் உள்ள அனாதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களே ஒருவனாகிய இல்கியாவின் குமாரனாகிய எரேமியா. ஆசாரியனுடைய குமாரன். ஆசாரியனுக்கு என்ன ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போலாம், பிரகாரத்துக்குள்ள போய் பலி செலுத்தலாம். பலி செலுத்தும் போது இவருக்கு என்னெல்லாம் சாப்பாடு கிடைக்கும் கேட்டீங்கன்னா, சமூகத்து அப்பம். ஆசாரியன் மாத்திரம் சாப்பிடலாம், வேற யாரும் சாப்பிடக்கூடாது. இவரு அந்த போஸ்டுக்கு போயிடுவாரு, அங்க போய் இந்த சமூகத்து அப்பங்கிறத இவருக்கு மாத்திரம் 100% வேற யாரும் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடலாம், அந்த உரிமை அவருக்கு இருந்துச்சு. 2வது, ஆடு மாடுகளை பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தும் போது என்ன கொடுப்பாங்கன்னா, அதுல இருக்க பெஸ்ட் போர்ஷன் பாதிய அவங்க என்ன செய்வாங்க, தகன பலியாக செலுத்திடுவாங்க ஆண்டவருக்கு. ஆனா மீதி போர்ஷன் ஆசாரியனுக்கு வரும். ஆசாரியன் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய பேக் நிறைய நல்லா பெஸ்ட் பீஸா கொண்டு வருவாரு. இதெல்லாம் யாருக்கு வந்து சேரும்? இந்த எரேமியாவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. மாத்திரம் அல்ல, இவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வேலை செய்ய வேண்டியது. மற்றவங்க எல்லாம் வயல்ல போய் வேலை செய்யணும், ஆடுகளை மேய்க்கணும், மாடுகளை மேய்க்கணும், நிலத்தை உழுகணும், நெற்றி வேர்வை நிலத்துல படுற வாழ்க்கைய வாழணும். ஆனா எரேமியாவுக்கு அந்த வாழ்க்கை கிடையாது. அவரு நல்லா ஜாலியா போக வேண்டியது, நல்லா சாப்பிட வேண்டியது, ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு வந்துடலாம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை உடைய எரேமியாவை ஆண்டவர் எங்க கூப்பிடுறான்னா, ஏன் ஊழியம் செய்ய வா, தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு கூப்பிடும் போது இவர் நைஸா எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறார். என்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் சின்ன பையன் மட்டும் இல்ல, 2வது சொன்னாங்க, அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே நான் பேச அறியேன் சிறு பிள்ளையா இருக்கு. பேச அறியேன் சிறு பிள்ளை அப்படின்னு சொல்றது காரணம்னா, இது ஒரு கடினமான ஒரு ஊழியம். இப்ப இந்த ஊழியத்துல ராஜாக்கு எதிர்த்து பேசும். ஆண்டவர் சொல்லுறாரு, இதை நீ சொல்லு அப்படின்னு. இது சொல்லாம இருக்க முடியாது, சொன்னா சிக்கல் வந்துடும், ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு ஊழியத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். 8வது வசனத்தை பாருங்க. நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம்னு அவர் சொல்லிடுவாரு, ஆனா போகிறதுக்கு பயம் வந்துடும். உன்னை காக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொன்னா செய்வாரா? செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா போகிற பாதை கடினமான பாதையா இருக்கும். உங்களுக்கு எனக்கு இந்த பாதை பிடிக்குமா? இன்னைக்கு நமக்கு 365 நாளும் ஆலயத்துல நம்ம இருப்போம், வலி வந்துகிட்டே இருக்கும், வேலை செய்து முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்யும், வலி நடந்துகிட்டே இருக்கும். வலி நடக்க நடக்க ஒரு போர்ஷன் சாப்பாடு என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். பணியாரத்தை சுடுவாங்க எண்ணெயில, ஃப்ரைட் பணியாரம் டேஸ்டா இருக்கும், அது இவருக்கு கிடைக்கும். இங்க இந்த ஊழியத்துக்கு போகாம ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டு ஒரு தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு போனா இது கிடைக்காது. ஆப்ஷன் இருக்கு.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, பேச தெரியாத பிள்ளைன்னு சொல்லாத, நான் உன்னைய காப்பேன் அப்படிங்கிறார். இப்ப இந்த ஒரு போர்ஷன் இதுதான் நடக்கிற காரியம். இப்ப இவர் என்ன பாடுகள் வழியாக போறாரு, அந்த பாடுகள் வழியா போகும்போது ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறாங்க ஒரு உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுவேன், அப்புறம் வசந்த. இப்ப ஒரு ராஜா இருக்கிறார், சித்தேக்கியா ராஜா. அவர் தான் பவர்ல இருக்கார். ஆனா டம்மினா உங்களுக்கு தெரியுமா? பேருக்கு ராஜா, ஆனா பவரே இருக்காது. அது மாதிரி ராஜா. ஆனா அங்க பவர் யாருக்கு இருந்துச்சுன்னா பிரபுக்கள், பிரின்சஸ். இந்த பிரபுக்கள் தான் கம்ப்ளீட் பவரை கையில் வச்சிருந்தாங்க. அவங்க நினைச்சா எதுனாலும் செய்வாங்க. ராஜா நினைச்சா எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கேவலமா இருக்கா இல்லையா? கேவலமா தான் இருக்கும், வேற வழி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எரேமியா ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இத வார்த்தைகளை சொல்ல வேண்டியதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? எரேமியா 38வது அதிகாரம் முதல் வசனத்துல அவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இவர் பார்த்து எப்படி இருக்கும்? பயங்கர கோபம் வரும். ஏன் கோபம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசிச்சு பாருங்களேன். நம்ம சமாதானமா இருக்கும், நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒண்ணுமே இல்லை. காலையில ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்குது, அதுக்குள்ள முடிஞ்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் பாரம் கூட, உங்களுக்கு இல்லாத பாரம். அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திங்கட்கிழமை காலையில ஒரு செய்தி, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ப்ரிப்பேர் பண்ணாம கதை விட முடியுமா? நோ 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 நோ, நான் செய்தியை ரெடி பண்ண வர மாட்டேங்க. வியாழக்கிழமை காலையிலயும் சாயங்காலம் எனக்கு மெசேஜ் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லிடுவேன், ஆனா நீங்க வர மாட்டேங்க, அது உங்க பிரச்சனை. லாஸ்ட் செய்தியை நான் ஆசம் அதனுடைய செய்தியை ரெடி பண்ணி வச்சுட்டேன், சொல்ல வேண்டியது. இது எனக்கு ரொட்டீன் ஆகி போச்சு. 365 நாள் இப்படியே தான் போயிட்டு இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் வெரி ஹாப்பி. ஆனா எரேமியாக்கு அப்படி கிடையாது. அடுத்த செகண்ட் என்ன நடக்கணும் தெரியாது, ஆனா வார்த்தையை சொல்லாம இருக்க முடியாது. எவ்வளவு கடினமான வார்த்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன், யார் யாரெல்லாம் இங்க இருக்கிறீங்களோ, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளையினாலும் சாவான். 3 காரியத்தை சொல்ற. பட்டயம், அப்ப எதிரி வரப்போறாயா, வந்து உங்க ராஜாவால உங்களை காப்பாற்ற முடியாது, பிரபுக்களால உங்களை காப்பாற்ற முடியாது, நீங்க சாக போகிறீர்கள். தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளையினாலும் சாவான். அடுத்து நெக்ஸ்ட் அதோட விட மாட்டேங்கிறார். கல்தேயரிடத்திலே புறப்பட்டு போகிறவனும் உயிரோடு இருப்பான். அப்ப ஆப்ஷன் ஐயா, கல்தேயன் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறான். நீ வந்த உடனே சரண்டர் ஆகி காலில் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, சாஸ்திரமா கொல்ல மாட்டான், உன்னை அடிமையா கொண்டு போயிடும். ஆனா நீங்க எதிர்த்து நீ சண்டை போட்டு, சித்தேக்கிய ராஜா இருக்காரு, பிரபுக்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் எங்களை பாதுகாப்பாங்கன்னு போனா நீ செத்து போயிடும். 3 ஆப்ஷன் சொல்லிட்டாரு. உயிரோடு இருப்பான், அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைக்கும், கொள்ளையுடமே போல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு எல்லா ஃப்ரீடம் இருக்கா? என்ன ஃப்ரீடம் இல்லை சொல்லுங்க. இன்னைக்கு இங்க ஒரு சிலர் வேலை செய்யறீங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பிடிக்கலையா வேற வேலைக்கு போயிருவீங்க. ஒரு செகண்ட்ல வேலையை தூக்கி போட்டு போயிருவீங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு வேலை பார்த்து, நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. இது அந்த காலத்துல ஏன்னா அந்த பிள்ளைய மறக்க முடியாது. ஏன்னா ஒரு வேற ஒரு காஸ்ட்ல பிறந்த பொண்ணு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காலம். எல்லா வேலையும் எடுத்து செய்வா, அதை செய்வா, டப்புன்னு செஞ்சுட்டு இருப்பா, ரொம்ப ஸ்பீடா இருப்பா. திடீர்னு ஒரு கூல்ட்ரிங்க் கடையில, காளிமார்க்கு கூல்ட்ரிங்க் கடையில அந்த பொண்ணை கூப்பிட்டு விட்டு, உனக்கு நாங்க 100 ரூபா சம்பளம் கொடுப்போம், மரியா இருக்கா? மரியாளுக்கு பேர்லாம் தெரியும், எனக்கு பேர் தெரியாது, மறந்துட்டு. கூல்ட்ரிங்க் கடையில 100 ரூபா கூட கொடுக்கணும்னு இந்த பொண்ணு இந்த வேலையை தூரப்பட்டு அங்க போயிட்டான். ஃப்ரீடம், எங்கனாலும் போயிடலாம். தம்பிக்கு கோவம் வந்துருச்சு. நீ 100 ரூபாய்க்கு போனியா, நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா அப்படின்ட்டு இங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும், சீனியர் ஸ்டாஃப் எல்லாரும் கம்மல் வாங்கி கொடுத்தான். மரியா உனக்கு ஞாபகம் இருக்கால தெரியல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப இன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு ஃப்ரீடம். இன்னைக்கு இந்த வேலையை உடனே விட்டுட்டு போயிடலாம். என் தம்பி சொல்லுவாரு, மாச கடைசியில தான் தெரியும் எது வேலை வேலையை விட்டு போறா அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப எரேமியா 37வது அதிகாரம் முதல் வசனத்துல, அதாவது நீ கல்தேயர்கிட்ட அடிமையா நீ போகலாம், போனா உனக்கு என்ன கிடைக்கும்? உயிர் கிடைக்கும். அவனுக்கு அது
கொள்ளையுடைமையை போல் இருக்கும். கொள்ளையுடைமை என்னதுங்க? அதாவது நீங்க தப்பிச்சு போறீங்க, எதெல்லாம் உங்க கையில சிக்குதோ அதை நீங்க தூக்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு உயிர் இருக்கும், ஆனா அடிமையான வாழ்க்கையை வாழலாம். அடுத்து பாருங்க 2வது வசனம், எரேமியா 38:2. எரேமியாவுடைய கடினமான தீர்க்கதரிசன வசனம். இதுதான் நடக்குது, இதான் நடக்கும், இதான் ஆண்டவர் சொல்ல சொல்லியிருக்காரு. இந்த நகரம் பாபிலோன் ராஜாவுடைய இராணுவத்தின் கையிலே நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் உரைக்கிறார். இதை கேட்டுட்டு மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பயம் வருது. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், சித்தைக்க ராஜா இருக்காரு, பவர்லெஸ் மேன். ஆனா அதே இடத்துல பிரபுக்கள் இருக்காங்க. இந்த பிரபுக்கள் ராஜாட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எரேமியாவை கொன்னே படலையா, ஏன் கொல்லுங்கிற ரீசன் சொல்றாங்க. என்ன செய்யறான், தேவையில்லாம ஜனங்களுடைய மனதை கரைய பண்றான், அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குறான். இது சரியில்லை, இவன் சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது நாலாவது வாசிக்கிறோம். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அது என்னவென்று, இந்த நகரத்தில் மீதியா இருக்கிறவர்கள் யுத்தத்திலும் எல்லாரும் செய்வாங்கன்னா, இவர்கள் ஜனத்தினுடைய சேமத்தை தேடாமல் கேடைய தேடும். சேமத்தையும் கேடைய மனுஷங்களால் கொடுக்க முடியும், ஆண்டவர் கொடுக்கணும். ஆனா இந்த ராஜாட்ட போய் இந்த பிரபுக்கள் முறையிடுறாங்க, இவனை கொல்லவே கொல்லணும், ஏன்னா இவன் ஒரு தப்பான ஒரு காரியத்தை செய்றான். அவள் சித்திக்கியா, இதோ இவன் உங்கள் கையில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாக ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் சாலையில போட்டு அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவின் துறவுலே போட்டார்கள். துறவுன்னு என்னதுங்க? ஒரு கிணறு. கிணறுல இவங்க நினைச்சாங்க செத்து போயிடுவாங்க, ஆனா கிணத்துக்குள்ளதான் இருக்கான். கிணத்துக்குள்ள இருக்கான். இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது அவர்கள் எரேமியாவை துறவல் போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற எத்தியோப்பியன் ஆகிய இவன் ஒரு நீக்ரோ. இவன் ராஜாக்கு ரொம்ப சின்சியரான ஒரு மனிதன். ஆண்டவர் இவன் இருதயத்தை கிரியை செய்றார். அப்பா நான் சொல்லிட்டேன் எரேமியாட்ட, நான் உன்னை காப்பேன்ப்பா, உனக்கு மரணம் வராது, நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ராஜாவை டம்மி ஆக்கிட்டார். பிரபுக்களுக்கு பவரை கொடுத்துட்டார். பவரை கொடுத்துட்டு இப்ப ராஜாக்கு நியூஸ் தெரியாது. அப்ப இந்த ஒரு எத்தியோப்பியனாகிய என்ன செய்யறான், உட்கார்ந்து ராஜாட்ட போய், ராஜாவை புறப்பட்டு ராஜாவை நோக்கி, 9 ராஜாவே, என் ஆண்டவனே, இந்த புருஷர் பிரபுக்கள் எரேமியா தீர்க்கதரிசியை துறவுலே போட்ட செய்தி எல்லா தகாத செய்தியா இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினாலசன், அவன் நகரத்திலே அப்ப என்ன ஒரு இருதயத்தில் கிரியை செய்தனால ராஜாட்ட போய் சொல்றான், இவனுக்கும் ஆண்டவர் எத்தியோப்பியன் ஒரு அடிமையா வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நான். அப்ப ராஜா என்ன சொல்றாரு, நீ தனியா போகாதப்பா, ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் துறவுல இருந்து வெளியே கொண்டு வாங்குறாரு. அப்ப 11ஆம் வசனம் பாருங்க, அரண்மனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்து அறைக்குள்ளே புகுந்து கிழிந்து போன பழம்புடவையில் கந்தத்துல இருக்கு. இவங்க அப்படித்தான் ஒரு பாவர்ட்டியில இருக்கிறாங்க. எனக்கு வாசிங்கமான ஒரு சிரிப்பா இருந்துச்சு. நம்ம வீட்டுல கட்டா இதுல, எங்க வீட்டுல பழைய துணியும் கிடையாது, கிழிஞ்ச சேலையும் கிடையாது. இவங்க இதெல்லாம் தான் எடுத்து இப்படின்னு சொல்லலாம், நீங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆனா இதுதான் உங்களுக்கு சிக்கிச்சு. நல்லா கயரா கெட்டி என்ன செஞ்சாங்க, அவனை அக்குள்குள்ளே கை இங்க தூக்கி வச்சுட்டாங்க. அந்த கயர் அக்குள்ள போட்டு பிடிச்சு இருக்கிறாங்க. மேல வர்றாரு அவர். அப்பொழுது எரேமியாவை கரங்களை தூக்கி துறந்து எடுத்தார். எரேமியா காவல் முற்றத்தில் இருந்தார். இப்ப ராஜாக்கு என்ன ஆசைன்னா, என்னையா நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி 14ஆம் இப்ப எரேமியாட்ட டைரக்டா ராஜாவே வர்றாங்க. ராஜா கேட்கிறாரு, ஏப்பா ஏப்பா நீ கரெக்டா சொல்லுப்பா, என்ன நடக்க போகுது, எனக்கு பயமா இருக்குது. இந்த பிரபுக்கெல்லாம் ரொம்ப கெத்தா இருக்காங்க, நம்மளால ஈஸியா ஒரு யுத்தத்தை தாங்க முடியும், யாரும் நம்மள அசைக்க முடியாது. ஆண்டவர் உங்ககிட்ட பேசல சொல்லுப்பாங்க. பின்பு சித்திக்க ராஜா 14ஆம் வசனம் எரேமியா 38:14 எரேமியா கர்த்தருடைய ஆலயத்தில் 3ஆம் வாசலே தனதை வரவழைத்தான். அங்கே ராஜா எரேமியா நோக்கி, நான் உனக்கு ஒரு காரியத்தை என்று மறைக்க வேண்டாம். குட்டி சாமுவேல் இருந்தாங்க, ஆண்டவர் பேசுறாரு. எலியா இல்ல,
அது தீர்க்கதரிசி ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்கிறார். தாத்தா கேர்ஃபுல்லா கேட்கிறார், எப்பா ஆண்டவர் என்ன சொன்னாரோ நீ அப்படி சொல்லிடு, மாத்திடக்கூடாது. அப்படி பெட் பண்ணி கேட்கிறாரு. ஆனா எல்லாம் புட்டு வச்சார். நீ உயிரோடால இருக்க முடியாது எல்லாம் அந்த அளவு ஃபேக்ட் தான் சொல்லுவாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். அது போல இங்கே பாத்தீங்கன்னா, அப்பொழுது சித்தேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும், பதினஞ்சு பாருங்க, எரேமியா பயப்படுறாரு, அதை கேட்டு உமக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாக கொள்வார்கள். நீ ஏற்கனவே டம்மியா இருக்க, நான் சொன்னா என்னை கொண்டு போக, இந்த மனுஷனுடைய கையிலே ஒப்புக்கொடாமல் இருப்பதை சொல்ற. இப்ப எரேமியா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, புட்டா சொல்லிட்டாரு, எந்த சேஞ்சஸ் கிடையாது. இப்ப நடக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரகசியமா கேட்டாரு, கேட்டு முடிச்சாச்சு. 20வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, அப்பொழுது எரேமியா, உம்மை ஒப்புக்கொடாமல் உம்மிடத்திலே சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேளும், அப்பொழுது உங்களுக்கு நன்மையா இருக்கும், உங்களுடைய ஆத்மா பிழைக்கும். எல்லாம் தெளிவா சொல்லிட்டார். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27வது வசனம். பின்பு எல்லா பிரபுக்களும் இறைமையிடத்தில் அவனை கேட்டார்கள். அப்பொழுது அவன் ராஜா கற்பித்தபடி இந்த எல்லா வார்த்தையுமே அவளுக்கு அறிவித்தான். அதாவது மாத்த மாட்டாங்க, நீ பிரபு கேட்டாலும் சரி, ராஜா அவங்க ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு. ஏன்னா அவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. என்ன வாக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திரும்ப வசனத்தை நம்மளுக்கு வாசிக்கிறேன். எரேமியா 1வது அதிகாரம். ஆண்டவர் என்ன வாக்கு எரேமியாவுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வது அதிகாரம் 8வது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் கூட இருக்கிறார். இப்ப பிறப்பை பத்தி பயமே கிடையாது, ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். சரி, அடுத்து பாருங்க, 38வது அதிகாரம் 4வது வசனத்துல, அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி இந்த மனுஷன் கொலை செய்ய உத்தரவாக. இப்ப எல்லா பாசிபிலிட்டும் இவர் சாகிறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா ஆண்டவர் அவளை லேச கைவிடுவாரா? கை விடவே மாட்டார். சரி, 39வது அதிகாரம். எல்லா ராஜாவை எல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாம் போயிருச்சு. 9வது வசனம் 39:9 எரேமியா சொன்னபடி எல்லாம் நடந்து முடிச்சிருச்சு. டைம்ல நீங்க அதை வாசிக்கோங்க. 10வது வசனம், காவல் சேனாதிபதியாகிய நிபுசராத், இவர் தான் கேப்டன். ராஜா இவன்ட்டு தான் பேசுவார், எல்லாத்தையும் பேச முடியாது. மற்றெல்லாம் குட்டி குட்டி சோல்ஜர்ஸ். ஆனா டாப் ஆபீசர் நிபுசராத் ஒன்றுமில்லாத ஏழைகளை விட்டுட்டு போயிட்டார். இப்ப எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுச்சு. 11வது வசனம், ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சொல்றார். எனக்கு அதெல்லாம் வாசிட்டு ரொம்ப 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 கிருபையில தான் நான் பார்த்தேன். வேற மனுஷனுடைய தாய்மை கிருபை. அந்த ஆண்டவர் பாருங்க, அந்த கிருபையை கொடுத்து ராஜாக்கு இந்த எரேமியாவை பத்தி என்ன தெரிவிச்சிருங்க தெரியாது. அவன் வேற தேசத்தை சேர்ந்தவன், இங்க நடக்கதே அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் வந்தது இதுக்கு சிறைபிடிக்கும், இந்த தேவாலயத்தில் இருக்கிற விலை உந்தெல்லாம் தூக்கிட்டு போவான். இதுதான் இவன் நோக்கம். ஆனா அந்த நேரத்துல ஆண்டோடைய வாக்கு தத்தம், நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன். உன்னோட கூட இருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு எத்தியோப்பியனை நான் பிடிச்சேன். இப்ப எத்தியோப்பியன் கிடையாது, எதிரியுடைய ராஜாவுடைய கேப்டன். 12, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாக பார்த்து, அவன் உன்னோட கூட இருக்கிறபடினாலே அவனை நடத்துறது கேர்ஃபுல்லா கொண்டு போனப்பா. ஆச்சரியமா இருக்கு. இது முடியுமா? முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரோ முடியும். அவர் சொல்றாரு, 14, எரேமியாவை காவலரிலிருந்து முற்றத்தில் வரவழைத்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படி அவனுக்கு சாப்பானுடைய குமாரனாகிய கெத்தலியாவுக்கு அறிவித்தார். இப்ப எல்லாரும் கொண்டு போயிடுச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இந்த காவல் சேனாதிபதி என்ன அழகா சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 வசனம் 40 அதிகாரம், பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலிருந்து யூதேயாவின் ஜனங்கள் எல்லாம் பிடித்து, எல்லாம் பழையக்க மாட்டியாச்சு, ஒரே சோகமா இருக்காங்க.
இவன் நீ போகணும், நீ இந்த தேசத்துக்கு வருவோமா வரமாட்டோம்னு தெரியாது. அன்னைக்கே எரேமியா சொன்னாயா, விக்கிரத்தை விட்டுட்டு வாங்கப்பா, விக்கிரத்தை போகாதீங்க, சிவனு தேவனை விட்டுட்டீங்க, வெடிப்புல தொட்டிட்டு போயிட்டீங்கன்னு அலர்னா. நாங்க கேட்கல, எங்க திமிரு. நாங்க வானராக்கிக்கு போய் என்ன செஞ்சோம், பணியாரத்தை சுட்டு கொடுத்துருக்கோம். இவன் சொன்னா நாங்க கேட்கல. இப்ப டூ லேட், இப்ப ஒன்னும் செய்ய முடியாது, விலங்கு போட்டாச்சு. ஜனங்கள் விலங்கிடப்பட்டிருந்தாலும் எரேமியாவும் நெபுசாரான் விடுதலையாக்கி ராமாவை காண்பி விட்டோம்னால எரேமியா இப்ப ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, காவல் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தார். அவனுக்கு தெரியுது, இஸ்ரேல் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. விலங்கு வந்த பிறகுதான் தெரியுது. தாம் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணினார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவருடைய சத்தத்திற்கு ஆகியால் எல்லாம் வந்துச்சு. இது யாரு சொல்லணும்? இஸ்ரேல் மக்கள் சொல்லணும். யார் சொல்றா? அவன் கேப்டன் சொல்லணும். இப்பொழுதும் இதோ உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன், என்னோட கூட பாபிலோனுக்கு வா, உனக்கு நன்மைகளை தோன்றினா. ஒரு ஆப்ஷன் கொடுக்கறாங்க. அதாவது ஒரு அடிமைட்டு போய் ஆப்ஷன் கொடுக்க முடியாது. இப்ப நான் ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். நான் சொல்லுவேன், எங்க பாருங்க, இந்த மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, வலி குறையெல்லாம் சர்ஜரி பண்ணணும். ஆப்ஷன் இல்ல, இப்படியே நீ பொறுமையா எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிடுனா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, ஆப்ஷன் கொடுத்துரு. ஆனா இந்த ஆப்ஷன் வந்து யாருக்கு கொடுக்கறாருன்னா, எரேமியாக்கு. உனக்கு இஷ்டமா வா, எங்க ஊருக்கு வா, பாபிலோனுக்கு. பாபிலோனுக்கு போன எங்க கூட்டு போவான்? அரண்மனை கூட்டு போவான். ஏன்னா டாப் ஆபீசர். இவன் எல்லாத்தையும் சுத்தி காட்டுவான். மத்தவங்களாம் அடிமையை விலகு போட்டிருப்பாங்க. அது மட்டும் கிடையாதுப்பா, இல்ல இங்க இருக்கணும், இங்க இருந்துக்கும். ஆனா உனக்கு பேட்டா கொடுப்பேன். பேட்டானா ஷூ கிடையாது, போயிட்டு வர செலவுக்குரிய பணத்தையும் கொடுப்பேன். இதெல்லாமே ஆண்டவர் ஏன் இதை செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை வாசிச்சுக்கிட்டு திரும்ப வரப்போகிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 10வது வசனம், என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசிய தீர்க்கதரிசிகள். ஆண்டுடைய நாமத்தினாலே பேசிய எரேமியா குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். துன்பப்படுத்தினாங்க இல்லையா, துறவுல தூக்கி போட்டாங்க, நீ சாப்பாடே கிடைக்காது, செத்தே போகணும்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த எரேமியா நினைச்சிருப்பாரு. ஆண்டவர் சொன்னாரு என்னைய காப்பாத்துவேன்னு சொல்லி அவன் ஆக போறேன். ஆனா கொஞ்ச நேரத்தில் நினைச்சிட்டாரு, சலூன் வெளியே விட்டாரு. நீடிய பொறுமையோடு திட்டம். இந்த நீடிய பொறுமையை தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, சீக்கிரம் முடிக்க போகிறோம். பாருங்க, 40வது அதிகாரம் எரேமியா 40:4, எங்களோட கூட வரவேந்தா வா, இதோ தேசம் உனக்கு முன்னர், எவ்வளவு இடத்துக்கு போனாலும் நன்மையும் செவையும் காண்கிற தேசத்துக்கு போகின்றான். அவன் போகாமல் இருக்கும்பொழுது அவனை நோக்கி, நீ பாபிலோனுக்கு ராஜா யூதா பட்டணம் அதிகாரியை வைக்க, நீ அங்க இருக்கா இரு, போனா போ, காவல் சேதாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியும், வழி செலவு பேட்டா கிஃப்ட். இதுதான் ஆண்டவர் ஆசிரிக்கிற ஒரு டெக்னிக். நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். நம்ம போற பாதை கஷ்டமா இருக்குமா? எஸ், கஷ்டமா இருக்கும். வேதனையா இருக்குமா? வேதனையா இருக்கும். ஆனா நம்மளை கொண்டு போற பாதையில ஆண்டவங்களை கைவிடவே மாட்டான். கைவிடாதபடி நம்மளை பாதுகாப்பான். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எரேமியாவை நீ எப்படி பாதுகாத்து? அவர் பண்ண பாதைகள் ஒன்றும் கஷ்டமான பாதை ஐயா, புலம்பலிலே இன்னும் அதிகமாக நாங்கள் தியானிக்கிறோம் ஐயா. ஆனாலும் இதை அவரை கைவிடாதபடி தெரியும், எங்களையும் கைவிடாதபடி தேவனாக இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.